கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையானது நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறார், நாம் கொடிகளா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். திராட்சை செடியிலே நிலைத்திருக்கும் போது கனியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியப்பட்ட கொடியை போல நம் உலர்ந்து போவோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, வறட்சியான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அவருடைய வார்த்தையிலே நிலைத்திராமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை. உலர்ந்த மரத்தை போல, காய்ந்த மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, நாம் ஜெபத்திலே எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் தேவன் நமக்கு செய்து கொடுப்பார். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோமா? மிகுந்த கனிகளை கொடுக்கிறோமா? பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறோமா? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்கிறோமா? அவர் மீது அன்பாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திராட்சை செடியாகி அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கொடிகளாகி நாம் எப்பொழுதுமே செடியில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் ஆசீர்வாதங்கள் இருக்காது. பிரியமானவர்களே, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே ஜீவனோடு வாழ்கிறோம். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரே நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுப்போம். அவரையே நம்பி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். திராட்சை செடியாகி இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அவருடைய வார்த்தைகளுக்கு, உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து அவரில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய மாதத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி. கடந்த 10 மாதங்களும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே, எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தீரே, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்தீரே, அதற்காக நன்றி அப்பா.
இந்த புதிய மாதத்திற்குள் எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் உடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா தீமையான காரியங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாதுப்பா. தனியாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடக்க முடியாது. நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய பிள்ளைகளும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. வேலைகளை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன காரியத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. புதிய மாதத்திலும் புதிய காரியங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கட்டளையிடுங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி கொடுங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற வேலையில என் தேவன் தாமே ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு முன்பாக தலைநிமிர செய்யுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெப விண்ணப்பத்தை அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் கூடவே இருந்து வழி நடத்துங்க. பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துங்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. அதிகாலையிலிருந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.